இவங்க தான் எங்கள் வீட்டு கணக்கு பிள்ளை. எப்பவும் டைரியும் கையுமா தான் அலைவாங்க. அப்படி என்ன தான் டைரியை வச்சு பண்ணுறாங்கன்றது தெரியல. இந்த டைரியில் என்னோட வாழ்க்கை வரலாறு மொத்தமும் அடங்கி இருக்கு. இது வாழ்க்கை வரலாறு டைரியில் எழுதியிருக்கேன். ஆமா, எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். நான் போனது வந்தது, என்னென்ன செலவு பண்றேன், ஏது பண்றேன், அச்சுக்காக திருக்குறள்லாம் எழுதி வச்சு. டைரியில திருக்குறளா? அஸ்வினுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த வருஷம்னு பார்த்து 3வது வருஷம் ஜூன் மாசம் 23ஆம் தேதி நான் அஸ்வினுக்கு திருக்குறள் நடத்தியிருக்கேன். அதெல்லாம் கூட நான் எழுதி வச்சிருக்கேன். அவனை கூப்பிட்டு இப்போ கேளு, ஏதாச்சும் ஒரு குரல் சொல்லுவேன் அப்படின்னுவான். பாரு செல்லம்மா, நீ 2016 பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு வாங்கின லோன் கூட எழுதி வச்சிருக்கேன். அன்னைக்கு தேதிக்கு அந்த லோன் அமௌண்ட் எவ்வளவு கால்குலேட் பண்ணிருக்கோம், அதுல எவ்வளவு வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட், அத கூட நான் இதுல எழுதிப்பேன். எக்ஸ்சேஞ்ச் ரேட் இத பாரு, அன்னைக்கு தேதிக்கு பாரு 0.5408 எவ்வளவு எழுதியிருக்கேன் பாரு. என்ன போய் இப்படி சொல்லிட்டியே செல்லம்மா.